கோணங்களின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். தீர்க்க வேண்டிய கேள்வி இதுதான். 65 டிகிரி கோணத்தை நீங்கள் என்ன என்று அழைப்பீர்கள்? இந்த கேள்வியை தீர்க்க கோணங்களின் வகைகளை நாம் அறிந்து கொள்வோம். கோணங்களின் வகைகள். கோணங்களின் வகைகளை பார்ப்போம். முதல் வகை செங்கோணம். செங்கோணம் என்பது 90 பாகைகள் கொண்ட கோணமாகும். அது இப்படியோ அல்லது இப்படியும் இருக்கலாம். ஒரு கூர்மையான கோணம் ஒரு நேர்கோணத்தை விட சிறியது. அதாவது அது 90 டிகிரிக்கு குறைவாக இருக்கும். 0 டிகிரி மற்றும் 90 டிகிரி இடையே உள்ள எந்த கோணமும் கூர்மையான கோணம் என்று அழைக்கப்படுகிறது. இது இப்படியாக தோன்றுகிறது. அல்லது நீங்கள் இதை பல்வேறு முறைகளில் வரைந்து காட்டலாம். விரிகோணம் என்பது 90 பாகைக்கும் 180 பாகைக்கும் இடையில் அளவிடப்படும் ஒரு கோணமாகும். 90 பாகை ஒரு செங்கோணம் என்று நமக்கு தெரியும். மேலும் 180 பாகையை பற்றியும் விரைவில் அறிந்து கொள்வோம். இவ்விரண்டிற்கும் இடையில் உள்ள எந்த கோணமும் ஒரு விரிகோணமாகும். ஒரு நேர்கோணமும் ஒரு வகையான கோணமாகும். அதன் அளவு 180 டிகிரி. இது இவ்வாறு தோன்றும். இதன் பொருள் அது ஒரு நேர்கோட்டைப் போல தோன்றுகிறது. இதில் கோணத்தின் ஒரு கதிர்கள் அல்லது பக்கங்கள் அதே கோட்டில் அமைந்துள்ளன. அடுத்த வகை பூஜ்ய கோணமாகும். பூஜ்ய கோணம் என்பது அதன் அளவு 0 டிகிரி ஆகும். இதன் பொருள் அதன் இரு பக்கங்களும் ஒன்றின் மேல் ஒன்று அமைந்திருக்கும் மற்றும் அந்த கோணம் இவ்வாறு தோன்றும். இப்போது 65 டிகிரி கோணம் 90 டிகிரிக்கு குறைவாக இருப்பதால் அதை ஒரு கூர்மையான கோணம் என்று அழைப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போது வீடியோவை நிறுத்தி கொடுக்கப்பட்ட கேள்விகளை தீர்க்கவும்.